இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது முஸ்லிம் ஸ்டைல் பீஃப் பிரியாணி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல்ல பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க 20 பேருக்கு வந்து வீட்டில் வந்து பிரியாணி வந்து சமைச்சிருக்கிறோம். ஆள் வச்சு தான் வந்து இது வந்து செஞ்சோம். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து நடந்தது, அதுக்காக தான் நாங்கள் இதை வந்து சமைச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வந்து எண்ணெயும் நெய்யும் வந்து சேர்த்துருக்குது. ரெண்டுமே 1/2 லிட்டர் வந்து எடுத்துருக்குறோம். அதில் வந்து 1.25 கிலோ வந்து வெங்காயம். அந்த 1.25 கிலோ வெங்காயத்தில் 1/4 கிலோ வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து நெய்யிலையும் தேங்காய் எண்ணெயிலையும் வந்து போட்டு பொரித்து அதை தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து அதில் வந்து அப்படியே வந்து தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு வச்சுருக்காங்க. அதில் வந்து தயிர், அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, ரம்பளை, பட்டை, கிராம்பு, ஏலம் இது எல்லாமே இந்த தாளிப்பில் வந்து சேர்த்துருக்காங்க. இது பாருங்கள், இதை தான் நம்ம தனியாக வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிப்பை வந்து நல்லா வந்து பொரியட்டும். இதில் 2.5 கிலோ கறி வந்து எடுத்திருக்காங்க. 2.5 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ வந்து கறி எடுத்திருக்காங்க. இந்த கறியை வந்து ஏற்கனவே கொஞ்சம் வந்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்காங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் வந்து சமைக்கும் போது கறி வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். அது லைட்டாக வந்து தான் வேக வச்சு வந்து எடுத்திருக்காங்க. தாளிப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறியை வந்து அதில் வந்து சேர்த்துட்றாங்க. அந்த கறியில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூடவே வந்து வேக வைக்கும் போது வந்து சேர்க்கலை. அந்த கறியில் உள்ள தண்ணி தான் இவ்வளவு வந்து விட்டுருக்குது. வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் வந்து தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மசாலா, உப்பு இது மட்டும்தான் வந்து போட்டு கறியை வேக வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி வந்து சேர்க்குறாங்க. வெங்காயம் வந்து 1.25 கிலோ, தக்காளி 1 கிலோ, அப்புறம் பச்சை மிளகாய் 50 கிராம். தயிர் வந்து 1 லிட்டர் பாலில் வந்து நம்ம எடுத்திருக்காங்க. தயிரும் 1 லிட்டர்னா நம்ம அந்த தயிரை வந்து பாதி வந்து கறிக்கு வந்து எடுத்துட்டு இப்போ இந்த மசாலாவோட வந்து மிச்ச தயிரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி 50, பூண்டு வந்து 50, ரெண்டையும் வந்து அரைச்சி வந்து வச்சுருக்காங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் வந்து பாதி கறியிலையும் பாதி மசாலாலையும் வந்து சேர்த்துருக்காங்க. இது நல்லா கிளறி விட்டு அப்படியே வந்து மூடி வச்சுட்டாங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து வச்சுருக்காங்க. இது 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வந்து வெந்திருந்துச்சு. மல்லி, புதினா இதில் ரெண்டுமே வந்து 1/4 கிலோக்கு வந்து சேர்த்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணும்போதே பயங்கரமாக நல்ல ஸ்மெல் வந்து கிடச்சிது. இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் தயிர் இதெல்லாம் வந்து நெய்யில் வந்து தேங்காய் எண்ணெயிலையும் சேரும்போது அதில் கிடைக்கிற ஸ்மெல்லை வந்து சொல்லவே முடியாது. அப்போவே சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நல்ல ஸ்மெல் வந்து கிடைக்கும். அப்புறம் மல்லி, புதினா இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு அடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் வந்து பார்த்தோன்னா நல்ல அந்த மசாலாவோட மல்லி, புதினா எல்லாமே வந்து சேர்ந்துட்டு வந்துருக்கும். இந்த டைமில் வந்து தேங்காய், கசகசா, பாதாம், முந்திரி இது எல்லாமே வந்து சேர்த்து அரைச்சி அதை வந்து சேர்த்துருக்காங்க. பாதாம், முந்திரி இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 50, அப்புறம் கசகசா வந்து 25 கிராம், கொப்பரை தேங்காய் வந்து பாதி மூடி வந்து எடுத்துருக்காங்க. பெரிய சைஸாக இருந்தால் பாதி எடுத்துக்கணும், சின்னதாக வந்து இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இதை அப்படியே 15 மினிட்ஸ் வந்து வச்சு அப்படியே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வந்து எடுத்துடலாம். மசாலா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 வந்து தண்ணி வந்து வச்சுருக்கோங்க. 1 கிளாஸ் ரைஸ்னால் 1 கிளாஸ் தண்ணி. ஆல்ரெடி இது 2 hours வந்து சோக் பண்ணி வச்சுட்டாங்க. அடுப்பில் ரைஸை வச்ச உடனே எலுமிச்சை சாறை வந்து சேர்க்குறாங்க. 2.5 கிலோ அரிசிக்கு வந்து 2 பழம் வந்து எடுத்திருக்காங்க. இதில் தேவைக்கு இப்போ உப்பு போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேரலாக வந்து கேரட் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து தயிர் சம்பலுக்கு. ரைஸ் அப்படி வந்து மூடி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ரம்பளை வந்து அந்த டைமில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ரம்பளை வந்து ஒரு ரம்பளை வந்து இந்த ரைஸ்லையும் இன்னொரு ரம்பளை வந்து அந்த மசாலாலையும் வந்து சேர்த்துருக்காங்க. மொத்தமே 2 ரம்பளை தான். அப்புறம் வந்து ரைஸ் நல்லா உடையாமல் பார்த்து கிளறி வந்து விடுறாங்க. அடிக்கடி அவங்க கிளறி விடலை. கிளறி விட்டாங்கன்னா அந்த ரைஸ் வந்து உடஞ்சிரும். இதுக்கப்புறம் அகெயின் அதை வந்து மூடி போட்டு வந்து வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா ரைஸ் நல்லா வந்து வெந்து வந்துடுது. இந்த டைமில் வந்து அந்த மசாலா எல்லாத்தையும் மேலே வந்து சேர்த்துருக்காங்க. இது பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது, கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. நான் அப்போ சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த மசாலாவை வச்சு வந்து கிளறும்போது ரொம்பவே வந்து உடையாத அளவுக்கு வந்து பார்த்து வந்து கிளறாங்க. நான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோலேயே வந்து கொடுத்துட்றேன். நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து சின்ன கன்ஃபியூசன் வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கிளியராக வேணும்னா வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மசாலா வந்து சேர்த்ததுக்கப்புறமா மறுபடி வந்து கொஞ்சம் நேரம் வந்து மூடி வந்து போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரைஸ் வந்து ஓரளவு நல்லாவே வந்து செட் ஆயிடுச்சு. லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து தண்ணி நிற்குது. இது பார்த்திங்களா, சைடில் எல்லாமே வந்து தயிர் சம்பலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, கட் பண்ணி வச்சுருக்காங்க.
தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து சோறை வந்து திறந்து வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்களா, சூப்பராக சோறு வந்து செட் ஆயிருச்சு. கீழே அடி பிடிக்கலை, சோறு எதுவுமே வந்து நொறுங்கலை, ரொம்ப நல்லா வந்துருக்குது. இந்த டைமில் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து வீட்டுக்குன்னு வந்து யூஸ் பண்ண போகும்போது இந்த ஃபுட் கலர் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டராக வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஆட் பண்ணுறாங்க. ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இனிஷியலாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த வெங்காயத்தை வந்து இதில் வந்து மேலே வந்து வச்சிடுறாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து பொரிச்சு வந்து எடுத்திருக்காங்க போல். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மூடி போட்டு தம் பண்ணி வந்து வைக்க போகிறாங்க. உள்ளே இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியும் நல்லா வந்து இழுத்து வந்து எடுத்துரும். இந்த மாதிரி மேலே வந்து கங்கு வந்து போட்டு வச்சுருங்க. தீ வந்து பெருக்கி இந்த மாதிரி மூடிக்கு மேலே வந்து கங்கு போட்டு வச்சிங்கன்னா அது நல்லா வந்து இழுத்து எடுத்துரும் நீரை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு இப்போவே வந்து சாப்பிட்டன் போல் வந்து இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். அந்த ஃபுட் கலர் அப்புறம் மேலே வந்து அவங்க வச்ச வெங்காயம் ரொம்ப வந்து நல்லா வந்து இருக்குது. ரைஸும் நல்லா சூப்பராக வந்து செட் ஆகிருக்கு. ஃபைனலாக ஒரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இதில் நெய் வந்து சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா உடையாமல் வந்து வரும் சோறு எடுக்கும்போது. எங்கள் வீட்டில் செஞ்ச இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். தேங்க்யூ.